ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கடந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்ம பலன் பார்த்துருப்போம். தற்பொழுது தமிழ் புத்தாண்டு, ஏன்னா சித்திரை 1 தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக அனுசரிக்கிறோம். அந்த விதத்தின் அடிப்படையில் 2020 ஆண்டு பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 12 மாதங்களுக்கான இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோமுங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஒரு ஆண்டு பலன் கணிக்கின்ற பொழுது பொது பலனின் அடிப்படையில் அது 4 வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள், நகர்வுகள், இருப்புகள் இவற்றின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுதுங்க. சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் குரு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தை அலங்கரிக்கிறார். ராகு கேதுக்கள் பெரும்பான்மையான காலகட்டம் கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையிலுமே அவங்க பார்த்திங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் ஏற்கனவே இருக்கின்ற நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டின் இறுதியில் அதாவது டிசம்பர் இறுதியிலிருந்து அவர்கள் பெயர்ச்சி பெறுவார்கள். அதனை அடுத்ததாக குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஜூன் மாதமே உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போயிடுவோம். அப்படி இதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய வருட கிரகங்களினுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாட்டை வைத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த இடங்கள்லாம் நல்லாயிருக்கும், எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம், இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி. இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பொதுவாகவே சிறப்பான அமைப்புகளில் இந்த ஆண்டு இல்லை, இந்த இடங்களில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 விதமான பலன்களை தாங்க நம்ம இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த பராபவ ஆண்டின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் எப்படி இருக்கிறது வாங்க பார்த்துருவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ஒரு அதி அற்புத நல் ஆண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சனி மற்றும் ராகு கேதுக்களினுடைய அமர்வு மிக சிறப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டு குருவின் நகர்வு மட்டும்தான் கொஞ்சம் சாதகமாக இல்லை. இருந்தாலும் பெரும்பான்மையான கிரகங்கள் சாதகமாகவும் 11ஆம் இடத்தில் சனி இருப்பது சகலத்திலும் ஏற்றங்களை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. முதல் அமைப்பாக இடமாற்றங்கள், மனை மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள்னு மாற்றங்களுக்கான ஆண்டு. ஆமாங்க, இந்த ஆண்டு நிறைய மாற்றங்கள் உண்டு. எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தரலாம் தசாபுக்தி நல்லா இருக்கிற பட்சத்தில். அதனால் மாற்றங்கள் ஒன்றே இந்த ஆண்டு மிகச்சிறப்பான அமைப்பு. உத்தியோக அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு. அடிக்கடி சிறு தூர பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ குறிப்பாக இப்போ இல்லத்தரசிகள் வீட்டிலலாம் இருப்பீங்க, இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரணும், அடிக்கடி மாதத்தில் ஒரு 2-3 ட்ராவலிங்காச்சும் போயிட்டு வந்துடுவீங்க, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது. அதே போல் ஆரோக்கிய அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக குறையும். ஆனால் தீராது, ஏன்னா நாளில் கொஞ்சம் கேது இருக்குது, அப்படி அது பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஆரோக்கிய தொந்தரவுகள் கடுமையாக இருந்தது கூட வீரியம் இழக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ரிஷபத்திற்குங்க தொழில் அமைப்புகளில் 1008 போட்டிகள் இருந்தாலும் 1009ஆக இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அமைப்பு. வெற்றி நட போடுவீங்க நீங்கள், அந்த நடையை யாராலும் தடுக்க முடியாது. அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருளாதாரம் சார்ந்து, தொழில் சார்ந்து, வருமானம் சார்ந்து ஆகச் சிறந்ததொரு நல்ல ஆண்டு. கையில் 4 காசு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பொருளாதார ரீதியாகவும் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் ஆகச் சிறந்ததொரு நல்ல அமைப்பாக உங்களுக்கு அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த அற்புதமான முறையில் கடன் தொழிலில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, கடன் உத்தியோக அமைப்புகளில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க, அதாவது உத்தியோகத்தில் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டவர், தொழிலில் கடன் வாங்கி மாட்டிக்கிட்டவர், அல்லது தொழிலுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டவர், இப்படிங்கிற மாதிரியான இருந்த அந்த கடன் நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைகிற ஒரு காலகட்டம். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதேபோல் திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தாமதம் ஆகிட்டு இருக்குங்க, கல்யாணம் நடக்கலைங்க, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அன்பு நண்பர்களே கல்யாண அமைப்புகள் எல்லாம் கைகூடி வரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்ல முறையில், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். தங்கு தடையின்றி உங்களுடைய முன்னேற்றமான வாழ்க்கை அற்புதமான முறையில் அமையுங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதேபோல் அன்பு நண்பர்களே, புத்திரபாக்கியம் சார்ந்தும் இருந்து வந்த தடைகள் குறையக்கூடிய காலகட்டம். குழந்தை பாக்கியம்
ஒரு நன்றாக அமையக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்கிறதுக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் விற்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம். அந்த முடியாத சொத்துக்களை கூட முடித்து காட்டிடும் விற்கிறதுக்கு, சரிங்களா? அதன் மூலம் கடன் அடைக்கிறது, அதன் மூலம் வேறு இடத்துல பொருள் வாங்குறது அப்படின்னு நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்திக்கிடலாம். அதற்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்பு. எதிரி தொந்தரவுகள் சற்று வலுவிழக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிகிட்டே சைடில் சின்னதாக வேலை, ஒரு சிலர் சைடில் வேலை பார்த்துக்கிட்டே சைடில் சின்னதாக பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உபரி வருமானங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறதையும் அன்பர்கள் புரிஞ்சு வச்சுக்கிடணும். ஆக அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு இந்த விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்புகளில் உண்டு. சரி, எங்கே கவனமாக இருக்கணும்? அது குறைவான இடங்கள் தான். அதில் முதல் அமைப்பு ஆரோக்கியம். அதாவது ஆரோக்கியம் 11ஆம் இடத்து சனியின் தயவுனாலே எல்லை மீறாது, கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கிய தொந்தரவுகள் நிச்சயமாக எல்லை மீறாது. ஆனால் 4ஆம் இடத்தில் இருக்கிற கேது எதையாச்சும் ஒரு தொந்தரவு, அதுவும் குறிப்பாக வயிறு, காற்று, தலை இது சம்பந்தப்பட்ட இடங்களில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். ஆக இதில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். பெரிய அளவில் மருத்துவ செலவு, பெரிய அளவில் எல்லை மீறுறது அப்படி போகாது, சரிங்களா? 11ஆம் இடத்து சனி அதை கட்டுப்படுத்தி விடுவார். ஆனால் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். இது ஒரு பாயிண்ட்டு. அதனை அடுத்ததான் உயர்கல்வி மிகச்சிறப்பான முறையில் உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமோ அல்லது பின்னடைவோ எதுவும் கிடையாது. ஹையர் எஜுகேஷன், நல்ல கல்வி, அதாவது நல்ல காலேஜ், நல்ல கோர்சஸ்ன்னு அழகாக அதை நகர்ந்துருவீங்க. ஆனால் பள்ளிக்கூட படிப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் சற்று மந்தத்தன்மை அல்லது தேக்க நிலை ஏற்படும் அபாயம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? கூடுமானம் வரையிலும் அன்பர்கள் தேவையில்லாத விளையாட்டு தன்மையை குறைச்சிக்கிட்டு, வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்கன்னா அவங்க மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும். அதேபோல் ஆரோக்கியம், தாயாரினுடைய ஆரோக்கியத்திலையும் சரி, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற காலகட்டமாக ரிஷபத்திற்கு அமைவதனால் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கூடுதலான கான்ஷியஸாக கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டங்களை பொறுத்த மட்டிலும் தாயார் உறவோடும் சின்ன சின்ன கசப்புக்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். தாயார் ஏதாவது கொஞ்சம் கோவத்தில் முன்ன பின்ன பேசுகிறாங்கனாலும் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டு அப்படியே கடந்து போகணும். அது எப்படி இது எப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் அது பஞ்சாயத்தாயிரும். ஆக அன்பு நண்பர்களே, தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுத்துவது அப்படிங்கிறது அனாவசியமானது, அது வேண்டாம். அதனை தவிர்த்து விட்டு நகர்ந்து செல்வதே நாகரிகமானது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். ஆக அன்பு நண்பர்களே, அனைத்து நிலையிலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சீரும் சிறப்புமான நல்ல ஏற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம். ஒரு சின்ன சின்ன இந்த தாயாரின் உடல்நிலை, இந்த ஆரோக்கிய தொந்தரவு, அதே போல் இந்த காலகட்டம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அப்பப்போ ரிப்பேர் பண்ணுற செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவும் சற்று அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணுங்க, கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவும் எல்லாம் வல்ல இறைவன் கருணையினால் இன்னும் இன்னும் நல்ல ஏற்றங்கள் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்க. இதுக்கு எப்போவுமே ஒரு 5-10% பலம் உண்டு. ஆனால் நம்ம இந்த வீடு கட்டுறது, தொழில் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, திருமணம், இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் வரும்போது நம்ம ஜாதகத்தினுடைய தசாபுக்தி, சுயஜாதக தசாபுக்தி தான் ரொம்ப முக்கியம். அப்போ அதை நம்ம பார்த்து இறங்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுறுத்தல். தனிப்பட்ட முறையில் பொதுப்பலன் இங்கே நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நண்பர்கள் கீழே தெரிகிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்கிடலாம். எந்த ஒரு முக்கிய முயற்சியும் சுயஜாதகத்தை பார்த்து அதன் பிறகு இறங்குறது மிக மிக நல்லது, சரிங்களா? அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.